வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உக்ரைனின் வீதியில் கொல்லப்பட்ட உக்ரைன் உளவுத்துறையின் மூத்த உளவாளி. பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்க முயற்சி. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் நிலைப்பாட்டால் விரக்தியடைந்த ட்ரம்ப். இஸ்ரேலிய அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கும் ரொமேனியா. கனேடிய இறக்குமதி பொருட்கள் மீது ட்ரம்பின் 35% வரி விதிப்பின் எதிரொலி. நேட்டோ நாட்டில் தரையில் வீழ்ந்து எரிந்த ரஷ்ய விமானம். இனி விரிவான செய்திகள். உக்ரைனில் தெருவை கடந்த போது உக்ரைனிய மூத்த உளவாளி கர்னல் இவான் வோரோனிச் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைனின் உளவுத்துறையின் மூத்த உளவாளியான வோரோனிச் உள்ளூர் நேரப்படி காலை 8 மணிக்கு வோசல்ஸ்கி மாவட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கியுடன் ஒரு நபர் அவரை அணுகியதாகவும் 5 முறை சுட்டுவிட்டு அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. 2014 முதல் உளவாளியாக இருந்து உக்ரைன் உளவுத்துறையின் 16வது துறையில் 1வது பிரிவின் தலைவராக இருந்த வோரோனிச் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டின் காட்சிகள் டெலிகிராமில் பதிவேற்றப்பட்டன. அந்த காட்சிகள் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் வரிசைக்கு அருகில் வோரோனிச் சுடப்படுவதை காட்டுகின்றன. துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் ஒரு நபர் தனது உடையில் துப்பாக்கியை தேய்த்து கொண்டு தெருவில் ஓடுவதை காணலாம். 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ரஷ்யாவும் உக்ரைனும் படுகொலைகளை நடத்தி வருகிறது. உக்ரைனின் கதிர்வீச்சு உயிரியல் மற்றும் வேதியியல் பாதுகாப்பு படைகளின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சாதனம் தொலைவிலிருந்து வெடிக்க செய்யப்பட்டதில் கொல்லப்பட்டார். அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை நிர்வாகி ஒருவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த உக்ரைனிய உளவாளி ரஷ்யாவின் உள்ளக உளவுத்துறையால் கொல்லப்பட்டார் என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையை சமாளிக்க உலக நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடன்கள் பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த சூழலில் நஷ்டத்தில் இயங்கி வரும் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியார் மயமாக 2024 மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்த நிலையில் 2025 முடியும் முன் அதை முழுமையாக விற்பனை செய்ய பாகிஸ்தான் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இந்த நிறுவனத்திற்கு கடுமையான நிதி சிக்கல்கள் ஏற்பட்டு 2023 நவம்பரில் சுமார் 7000 ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை உருவானது. இது விமான நிறுவனத்தில் உள்ள பொருளாதார நெருக்கடியை வெளியே தெரிய வைத்தது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் $7 பில்லியன் நிதியுதவி திட்டத்தின் கீழ் நிதி சேமிக்கவும் அரசுக்கு சொந்தமான நஷ்டமடைந்த நிறுவனங்களை சீரமைக்கவும் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 51% முதல் 100% வரை பங்குகளை விற்பனை செய்ய பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. இந்த பங்குகளை வாங்க தயார் என்று 4 தரப்புகள், இதில் வர்த்தகமும் குழுக்களும் இராணுவ ஆதரவு நிறுவனமும் அடங்கும், முன்வந்துள்ளன என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ஏலம் மற்றும் இறுதி பேச்சுவார்த்தைகள் வரும் செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்களுக்குள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்கி லவ்ரோவுடனான சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்பாக ரஷ்யாவிடமிருந்து அதிக நெகிழ்வுத்தன்மை இல்லாதது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் சில யோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம். எமது ஜனாதிபதி எனக்கு கூறியதை நான் பகிரங்கமாக வெளிப்படுத்தினேன். இந்த விஷயத்தில் நாங்கள் நிறைய நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணித்துள்ளோம், ஆனால் போதுமான முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதற்கு காரணம் ரஷ்யா நெகிழ்வுத்தன்மையுடன் செயற்படாததுதான். முன்னோக்கி செல்லும் ஒரு சாலை வரைபடத்தை நாம் காண வேண்டும் என்று ரூபியோ கூறினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஒரு வெளிப்படையான உரையாடல் என்று அவர் விவரித்தார். அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போருடன் தொடர்பில்லாத பிற பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டாலும் உக்ரைன் போர்தான் மிக முக்கியமான தலைப்பு என்றும் குறிப்பிட்டார். இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஷ்ய தரப்பில் அதிக நெகிழ்வுத்தன்மை இல்லாதது குறித்து ஜனாதிபதி ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்துள்ளதாக தெரிவித்த அமெரிக்க ராஜாங்க செயலாளர், அது மாறக்கூடும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்புகளை காணும் இடங்களில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்றார். கிழக்கு ஐரோப்பிய நேட்டோ நாடுகளை ரஷ்ய குறுகிய தூர ஏவுகணைகளில் இருந்து பாதுகாக்க இஸ்ரேலிய அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவதற்காக ரொமேனியா இஸ்ரேலிய ராணுவ சாதன தயாரிப்பு நிறுவனம் ரஃபேலுடன் ஒரு ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடப்பதாக ரொமேனியா தெரிவித்துள்ளது. ரொமேனிய தொலைக்காட்சியில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் அயோனட் மோஸ்டினோ, நமது நகரங்களை பாதுகாக்க இந்த ஆண்டுகள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறினார். ஸ்லோவாக்கியாவை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான குளோப்செக்கின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிபுணர் ரோஜர் ஸ்கில்டன் 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ரொமேனியா மீண்டும் வான்வழி மீறல்களை கண்டுள்ளது. இது ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்பின் தேவையை தூண்டியது என்று ஊடகத்திடம் கூறினார்.
2024ஆம் ஆண்டில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் உடைந்த துண்டுகள் ரொமேனியாவில் தரையிறங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த வான்வழி மீறல்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இஸ்ரேலின் டெல் அவீவ் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களின் போது அயன்டோம் செயற்பாட்டில் இருந்தபோது அதன் செயல்திறனை காட்டியதாக மோஸ்டினோ கூறினார். அது நம்மையும் பாதுகாக்கும். அது விமான நிலையங்களாக இருந்தாலும் சரி, இராணுவ தளங்களாக இருந்தாலும் சரி, அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் சரியான தேர்வு. கடவுள் தடை செய்தாலும் சரி, நமது நகரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நட்பு நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு முதலீடு செய்ய வேண்டும் என்று கோரிய நிலையில் ரொமேனியா அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் வாங்குவது பற்றிய செய்தி வந்துள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் புதிய 5% வரம்பை அடைய நேட்டோ நாடுகளுக்கு உதவும் விதத்தில் இராணுவ செலவினங்களின் வரையறையை விரிவுபடுத்த முன்மொழிந்துள்ளார். இஸ்ரேலிய அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் ரொமேனியாவில் செயல்பாட்டுக்கு வரும்போது அது நிச்சயமாக கிரெம்லினில் இருந்து ஏளனம் மற்றும் விரிவாக்கம் பற்றிய தவறான கூற்றுக்களை சந்திக்கும் என்று ஹில்டன் கூறினார். அமெரிக்கா கனடா மீது அதிக வரிகளை விதித்துள்ள நிலையில் கனடிய தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தகங்களை பாதுகாக்க தாம் உறுதியாக செயல்படுவதாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் சில முக்கிய பொருட்களுக்கு 35% வரி விதிக்கப்படும். இந்த வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு காரணம் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை கனடா தடுக்கவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கனடா பதிலடியாக வரிகளை உயர்த்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கான கடுமையான பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்த பிரதமர் மார்க் கார்னி, அமெரிக்காவுடன் நடைபெறும் தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடா தனது தொழிலாளர்களையும் வர்த்தகங்களையும் முழுமையாக பாதுகாக்கும் என்று தெரிவித்தார். மேலும் வட அமெரிக்காவுக்குள் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கனடா கடந்த சில மாதங்களில் முக்கிய முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாகவும் இந்த நோக்கத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து மக்கள் மற்றும் சமூகத்தின் பாதுகாப்புக்காக தொடர்ந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது அமெரிக்கா தனது வர்த்தக போர் நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருவதுடன் உலகில் உள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிப்புகளை ட்ரம்ப் தனது பொழுதுபோகாத நேரங்களில் அறிவித்து வருகிறார். ட்ரம்பின் இறக்குமதி வரிகளை செலுத்தப் போவது அமெரிக்காவில் அந்த பொருட்களை வாங்குவோர்தான் என்பதை அவருக்கு யாராவது எடுத்து சொன்னார்களா என்பது தெரியவில்லை. லிதுவானிய ராணுவம் உள்ளூர் நேரப்படி காலை 11:30 மணிக்கு ரஷ்ய ஆளற்ற விமானம் ஒன்று தமது தேசிய வான்வெளியில் நுழைந்த நிலையில் தரையில் வீழ்ந்து எரிந்தது என்று அறிவித்துள்ளது. லிதுவானிய பாதுகாப்பு அதிகாரி டோவிலே சகாலினி ஊடகங்களிடம் கூறிய போது, வான்வெளி மீறல் நடந்ததை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். இது குறித்த விவரங்களை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் அவற்றை வெளியிடுவோம் என்று தெரிவித்தார். இந்த விபத்து லிதுவானியாவின் தலைநகர் வில்னியஸில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்தது. செய்தி வெளியான போது அரசாங்க மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த பிரதமர் ஜிண்டாடாஸ் பலூகாஸ் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் சவுலியஸ் வெகர்னேலிஸ் ஆகியோர் முன்னெச்சரிக்கையாக ஒரு பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லிதுவானியாவில் வீழ்ந்த ரஷ்ய தயாரிப்பு ஜெரான் ரக ஆளற்ற விமானங்கள் பெரும்பாலும் டிகோய் அமைப்புகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. அவை வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளை குழப்புவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை ஆயுதம் ஏந்தாமல் இருந்தாலும் இந்த ஆளற்ற விமானங்கள் தரையில் உள்ள ரேடார் தரைகளில் தெளிவாக தெரியும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தரையில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களை தவறான இலக்குகளுக்கு எதிராக மதிப்புமிக்க இடைமறிப்பு ஏவுகணைகளை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை லிதுவானியா எல்லையை கடந்து வான் பகுதியில் பறந்த ரஷ்ய ஆளற்ற விமானம் உக்ரைனில் ரஷ்ய படைகளால் பரவலாக பயன்படுத்தப்படும் ஜெரான் 2 வகை என்று நம்பப்படுகிறது. லிதுவானிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஆளற்ற விமானம் வேண்டுமென்றே நேட்டோ வான்வெளியில் ஏவப்பட்டதா அல்லது தொழில்நுட்ப கோளாறு அல்லது ஆபரேட்டர் பிழை காரணமாக அது திசை திருப்பப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்தவில்லை. நேட்டோவின் கிழக்கு எல்லைகளுக்கு அருகே ரஷ்ய ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. உக்ரைனில் வான் பாதுகாப்புகளை குழப்பவும் அந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆபத்தான ஏவுகணைகளை உக்ரைனுக்குள் ஏவ இந்த ஆளற்ற விமான அமைப்புகள் பெருமளவான ரஷ்ய தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் நேட்டோ எல்லைகளுக்கு அருகில் அவற்றின் பயன்பாடு தீவிரமடைதலுக்கு வழிவகுக்கும் தவறான கணக்கீடுகள் குறித்த எச்சரிக்கையை எழுப்புகிறது. நிலைமைகளை கண்காணிக்கவும் கூடுதல் நடவடிக்கைகள் அவசியமா என்பதை மதிப்பிடவும் நேட்டோவின் ஒருங்கிணைந்த விமான செயற்பாட்டு மையத்துடன் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக லிதுவானிய தேசிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.